தாவேகாவை எதிர்ப்பதற்கு தயார் அண்ணாமலை. எந்த பேர்ல? தமிழக ஜனதா கட்சிங்கிற பேர். தங்கமணிக்கு எப்படி அரசியல் தேவை, சண்முகத்துக்கு எப்படி அரசியல் தேவை, விஜயபாஸ்கருக்கு எப்படி அரசியல் தேவை, இவர்களுக்கெல்லாம் அரசியலில் இருந்தால் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். யாரு? அண்ணாமலை. அண்ணாமலையும் வேலுமணியும் நெருங்கிய நண்பர்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அண்ணாமலை பார்த்தா பாஜக முகம் தானே, தமிழ் தேசிய சுட்டு போட்டாலும் வராது. பாஜக போர்வையை போர்த்தி கொண்டு, காவி போர்த்தியை போர்த்தி கொண்டு எதை சொல்ல போறார்? தமிழ் தேசிய சொல்லுவாரா? ஏத்துக்குவானா? ராஜாவை பொறுத்தவரை திருமாவை எதிர்க்கக்கூடிய வலிமையான ஆளு ராஜா. ராஜாவை தூண்டி விடுவது திமுக தான். அப்போ தலித்து, இரண்டு தலித்துகள் ரத்தம் சிந்துவதை ரசிப்பது திமுக. ஐயா வணக்கங்க. வணக்கம். தமிழக அரசியலில் புதிய புதிய செய்திகள் வந்துட்டு இருக்கதா பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்றைய தினம் பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவினருக்கு இடையில் ஒரு கைகலப்புகள் நடந்திருக்குது. இதுவரை இல்லாத நிலைகளில் திமுக விசிகாவுக்கும் இடையில சண்டையா, பாமகக்கும் விசிகா இடையில பார்த்துருக்குறோம், மற்ற கட்சிகளோட பார்த்துருக்கோம். இது ஒரு புதிய விஷயமா நடந்திருக்குது சார். இது எப்படி பார்க்குறீங்க? இது ராஜாவே விரும்பிய காரணத்தினால் விசிகாவினர் தாக்கப்பட்டார். நீங்கள் திமுகவினர் தானாக கலவரம் செய்யக்கூடிய, தாக்கக்கூடிய அளவுக்கு வீரியமாக கட்சி இல்லை. கட்சி 40 வயதுக்கு மேற்பட்டவர்களால் நிரப்பப்பட்ட இயக்கமாக திமுக மாறிடுச்சு. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கைக்காக உயிரை விடுகிற, கொள்கைக்காக ரத்தம் சிந்துகிற காலமெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகளை, ஆலை முதலாளிகளை, அக்கிரமம் செய்கிற மிகப்பெரிய நில சுவார்ந்தார்களை கோஷம் போடுவதோடு முடிஞ்சு போச்சு. வன்முறை என்பதெல்லாம் இப்போ இல்லை, மருந்துக்கு கூட இல்லை. ஆனால் விசிகாவினர் தாக்கப்படுவதற்கு அங்கே, அதுவும் குன்னம் தொகுதி ராஜாவுடைய தொகுதி, பெரம்பலூர் மாவட்டம் ராஜாவுடைய, அவர் நீலகிரிக்கு போயிருக்காரே தவிர அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட தொகுதி தான் குன்னம். 2 சமூகமே தலித் சமூகம், பறையர் சமூகம், இரண்டும் ஒரே சமூகம் தான். அப்போது விசிகாவை எதிர்த்து திமுக குடும்பம் சந்தோஷமடையும். ஏன்னா சொல்ல முடியாத துயரத்தில் திமுக குடும்பம் வருத்தப்படுகிறது. என்ன காரணம்னா, அரசியலை தாண்டி, கட்சியை தாண்டி, சமூகத்தை தாண்டி உதயநிதியை எதிர்காலத்தில் அரணாக, காப்பரனாக திருமா நின்று, திருமாவுடைய அந்த சமூகம், தலித் இளைஞர்கள் நின்று காப்பாற்றுவார்கள் என்று துர்கா, ஸ்டாலின் அத்தனை பேருமே நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை தூளானதுக்கு பிறகு அவர்களால் அதை ஜீர்ணிக்க முடியல. ஏன் உதயநிதியை டிஆர் பால்ட்ட பிடிச்சி கொடுத்துருக்கலாமே, பார்த்துக்கப்பா தம்பியை, துரைமுருகன்கிட்ட கொடுத்துருக்கலாமே, RS பாரதிக்கு கொடுத்துருக்கலாமே. அவர்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களே அல்ல. ஆனால் இந்த தலித்துக்கள் நம்பிக்கையானவர்கள், ரத்தம் சிந்துவார்கள். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல். சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் செட்டியார செல்வ பெருந்தகை என்ற ஒரு தலித்தா காப்பாற்றுவார் என்று நம்பினார். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய உயரம், பதவி. ஏன் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ரத்தம் சிந்த மாட்டார், அவர்கள் வன்முறையே தெரியாது. ஆனால் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருந்தால் இன்னைக்கு என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ் தேவை. நீங்கள் பழைய காலத்தில் செட்டியார்கள் தான் வியாபாரிகள். செட்டியார்கள் எப்பொழுதுமே சிலம்பு சண்டை வீரர்கள் ஒரு 25 பேர் வச்சிருப்பான். ஏன்? செட்டியார்களுடைய வியாபார வண்டி போகிற பொழுது கல்வர்களை விழுந்து காப்பாற்றுவதற்காக யாரை வச்சிருப்பான்? சிலம்படி வீரர்களை வச்சிருப்பான். அவர்கள்தான் அந்த செட்டியாருடைய மொத்த முதலையும், அதாவது பொருட்களை பாதுகாப்பார்கள். இது பழைய வரலாறு. அதே போல இப்போ கொள்ளையடிக்கப்பட்ட மக்கள் சொத்தை பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி சிதம்பரம் அடிச்சு வச்சிருக்க, ஜெயிலில் கிடந்தாரா இல்லையா? அதே போல திமுக 2 பேருக்கும் யார் தேவைப்படுகிறார்கள்? ஒரு விசுவாசமான ஒரு தலித் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அப்போ அதைத்தான் கருணாநிதியே சொல்லிட்டு சேர்த்திருக்காரு, திருமா விட்டுறாத, உன்னை பாதுகாப்பது திருமாவும் திருமாவை சார்ந்த கூட்டம் தான், உன் பையனா அந்த கூட்டத்தில் ஒப்படைத்து விட்டு போ. ஏன்? நன்றிய விசுவாசமாக இருப்பார். அவர்கள் காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அவன் அடிப்படை உணவு குறித்து சாப்பிட்டு படுத்து கிடப்பான்.
இதுதான் எல்லா பக்கம் இருக்கிற இலக்கியங்கள். ஒரு பெரிய நில சுவாழ்ந்தார் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஆளை வச்சுக்க மாட்டான். யாரை வச்சிருப்பான்? நீங்கள் அந்த ஒரு படம் நாயனார் படம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. கோயிலுக்கு பாதுகாவலர் யார்? ஒரு பறையர். நந்தனார் கதை கேட்டிருக்கீங்களா? அப்போது இது ஒரு சினிமா படம் கூட. ஏன்டா கோயிலை சுற்றி இருக்கணும் அடித்து விரட்டுனேன், எல்லா ஆட்டை வெட்டி கோடை வெட்டி சரக்க தண்ணியை போட்டு அதனால அடித்து விரட்டுனேன். இது அவனுக்கு சொந்தமான கொள்கை. அவன் யாருக்காக செய்கிறான்? அந்தணர்களுக்காக, பார்ப்பனர்களுக்காக செய்கிறான். அப்போ அது ஒரு பட காட்சி. அவன் ஐயர் வீட்டுக்கு போவான். போகும்போது ஐயருடைய எடுபடி சொல்லுவான், ஏன்டா பரப்பையில் அந்த சீலை கேட்டிருக்கீங்களா, ஏன்டா அவனுங்களை அடித்து விரட்டுறான்? அவன் ஆண்டைனா முதலாளின்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு கோழியை ஆட்டை வெட்டி தின்னு விட்டு சாராயத்தை குடிச்சிட்டு ஆட்டம் போடுறான ஆண்டை, அதான் அடிச்சு விரட்டுறேன். டேய் நீ அடிச்சு விரட்டுற, என்ன திட்டானுங்கடா எல்லாம். யாரு சொல்லுவா? ஐயர் சொல்லுவார். அந்த சீனை பார்த்துருக்கீங்களா நந்தனார் படத்துல? அதே கதை தான் இப்போ. உதயநிதியும் பல லட்சம் கோடிகளையும் அறிவாலயத்தையும் அறக்கட்டளையும் இந்த திருமா உன்னை காப்பாற்றுவார். உனக்கு திருமா சொல்றாரு, திமுகவை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. அது சொல்றாரா? உனக்கு ஆற்றலுக்கு நம்பித்தாயா கருணாநிதி ஸ்டாலின் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க? யார் போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. திரும்ப போனதான் அவர்களுக்கு கவலை. 300 கோடி கொடுத்து நீ 8 சீட்டு ஜெயிச்சு வா, இங்கே கடை, இப்படித்தான் அனுப்பினார்கள். ஆனால் திருமாவுடைய ஐவரணி திமுக விசுவாசமாக கிடந்தான் அத்தனை பேரும். இப்போ அத்தனை பேர் ஆதவர்ஜினா வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. ஆதவர்ஜினாவை திமுக சொற்படி விசிகாவுடைய விரட்டியதே இந்த ஐவரணி தான். இந்த ஐவரணி எங்க படுத்து கிடக்கிறான்? எனக்கு எப்படியா வாரியம் கொடு, ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், SS பாலாஜி ஆதவ வீட்டை படுத்து கிடக்கிறாங்க. இதுல வன்னியரசு உண்டு, வன்னியரசு அமைச்சர் ஆயிட்டார். ஆதவ் உடைய தயவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நேரடியாக போய் விஜயை பார்க்க முடியாது. ஆதவ் தான் கன்வே. இப்போ என்ன சொல்றாரு திருமா? 4 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க சேர்த்தது அறம் சார்ந்ததல்ல. இதுதான் வேலைய. அறம் சார்ந்ததுன்னா என்ன காரணம்? தனக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும். இப்போ அங்கே இப்போ 4 அங்கே இன்னொரு 6 ரெடி. 6 ரெடி. 10 வந்தா இந்த 10 தேவையில்லை. இது எப்போ வேண்டுமானாலும் விரட்டி அடிக்கப்படுவார்கள் சந்தேகம் இப்போ அண்ணன் திருமாவுக்கு வந்துருச்சு. இதான் காரணம். அப்போ ராஜாவை பொறுத்தவரை திருமாவை எதிர்க்கக்கூடிய வலிமையான ஆளு ராஜா தான். ராஜாவை தூண்டி விடுவது திமுக தான். அப்போ தலித்து 2 தலித்துகளும் ரத்தம் சிந்துவதை ரசிப்பது திமுக. 2 தலித்துகளும், ராஜா தலித்தோம், திருமா தலித்தோம், 2 பேரும் மோதி கொள்ளுவது. நீங்க ராஜா என்ன எதுக்காக விசிகாவை ஆளை விட்டு அடிச்சு விரட்டுறாரு? என்ன காரணம்? திமுக தலைமையை குளிர்விப்பதற்காக. இந்த எதுக்கு திருமணம் செய்து ஒருவர் புணர்வது ஒரு வியானியா கேட்கிறாரு? திமுக தலைமையை குளிர்விப்பதற்காக. யார் இருந்தாலும் நான் தான் கேட்பேன். துரைமுறை கேட்க முடியுமா? டிஆர் பாலு கேட்க முடியுமா? RS பாரதி கேட்க முடியுமா? யார் கேட்க முடியும்? நான் தான் கேட்பேன். என் ஆளை நான் தான் அடக்க முடியும். இதுதான் திமுக தலைமைக்கு சொல்லுகிற செய்தி. சரிங்க. பின்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். பிறகு பாஜகவில் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை, அவர் விரைவில் கட்சி தொடங்குவாருங்களாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது நேற்றைய தினம் மத்திய அரசை கண்டித்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு. அண்ணாமலை கட்சி தொடங்குறது உறுதியான செய்தியா? இல்லை, இப்போ அவருக்கு பாஜகவில் சட்டமன்ற வேட்பாளர் மறுக்கப்பட்டது. ஆமாம், சிங்காநல்லூர் கேள்வி முயற்சி பண்ண கேட்டார கொடுக்கல. அப்போ பாஜக இவரை விரும்பவில்லை, வெறுக்கிறதுங்கிறத பட்ட வர்த்தமாக தெரிஞ்சு போச்சு. தெரிந்த பிறகு அங்கு இருப்பதில் எந்த முக்கியத்துவம் இல்லை. ஆனால் தனக்கு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்ந்துச்சு. அதை சேர்த்து காப்பாற்றுவதற்கு எப்படி வேலுமணிக்கு அரசியல் தேவை, தங்கமணிக்கு எப்படி அரசியல் தேவை, சண்முகத்துக்கு எப்படி அரசியல் தேவை, விஜயபாஸ்கருக்கு எப்படி அரசியல் தேவை, இவர்களுக்கெல்லாம் அரசியலில் இருந்தால் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். யாரு? அண்ணாமலை. அண்ணாமலையும் வேலுமணியும் நெருங்கிய நண்பர்கள். அண்ணாமலையை பாதுகாப்பதற்கு வேலுமணி அதிகாரத்தில் இருப்பார்னு பார்த்தார், அமைச்சராக இருப்பார், நம்மளை பாதுகாப்பார்னு பார்த்தாரு. அவரே இப்போ நடுத்தருவு கொண்டு அவர் கட்சியாக அவசர காரணம்
எந்த அதிகாரம் இல்லாமல் பல லட்சம் கோடி வைத்திருக்கிற வேலுமணி தெருவுக்கு வந்துட்டார். எடப்பாடி சேர்த்த மாட்டார். இப்போ கெஞ்சறாரு, அந்த மாவட்ட செயலாளர் கொடுங்கன்னு கேட்குறாரு. யார்கிட்ட? எடப்பாடி கிட்ட. அமைப்பு செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர், இப்படி இருந்த பதவி எல்லாம் போய் மாவட்ட செயலாளர் போய் முன்னாள் அமைச்சர் எல்லாம் போயிடுச்சு. ஒரே நாளில் தெருவுக்கு வந்துட்டார். வந்த பிறகு இப்போ என்ன சொல்ற, எடப்பாடி வீட்டுக்கு போய் அந்த மாவட்ட செயலாளர் கொடுங்க. எம்ஜிஆர் மாளிகை கோயம்புத்தூரில் சேமா வேலுச்சாமி உட்கார்ந்துருக்காரு. இவர் போனால் கடைசி பெஞ்சில் தான் உட்காரணும். நேற்று வரை முதல் பெஞ்சு, 10 ஆண்டு கால முதல் பெஞ்சு எம்ஜிஆர் உட்கார்ந்து அதே சீட்டு. அதை வரதராஜன் நாயுடு எம்பி தான் எம்ஜிஆருக்கு அந்த பெரிய மாளிகையை கொடுத்தார். அப்போ இந்த இடம் எம்ஜிஆருக்கு பிறகு வேலுமணி தான் அங்கே மாவட்ட செயலர் இருந்தார். எல்லாம் பறித்த பிறகு வெறும் மணி ஆயிட்டார். இதுதான் பெரிய அடி கொங்கு பெல்ட்டில். யாருக்கு? இவரும் குவாரி ஓனர், அண்ணாமலையும் குவாரி ஓனர். இப்போ அண்ணாமலை அரசியல் பண்ணியே ஆகணும். கட்சி இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற பல லட்சம் கோடி மாதிரி இவர்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது. ஒன்றும் இல்லை, 84 மாவட்டம். மாவட்டத்துக்கு ஒரு 1000 பேரை திரட்டினா 84,000 பேர். 100 பேரை திரட்டினா 8500 பேர். சென்னையில் பெரிய கட்சி, பெரிய மீடியாக்காரருக்கு போகிற காசை கவரை கொடுத்தீங்கன்னா இவருக்கு 10 லட்சம் தொண்டர்கள் கூடினார்கள். நம்ம போய் ஆதவர்ஜனை சொல்லுவார்ல, 10 லட்சம் பேர் கூடுனான். சென்னை மக்கள் தொகையை மொத்தம் 1 கோடி பேர் தான். 10% நாங்கள் கூடுவோம். மீடியாக்காரருக்கு காசை கொடுத்தீங்கன்னா அப்படியே பச்சை பொய்ய சொல்லுவோம். தமிழ்நாடு ஜனதா கட்சின்ற மாதிரி கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையாது? அதாவது தேசியம் தான் அவருக்கு மூளையில் இருக்கு. தேசியம் தான் அவருக்கு தெரிஞ்சது பூராம மண் சார்ந்த அரசியல் தான் கையில் எடுப்பாருன்னு சொல்றாங்களே. இல்லைங்க, என்ன எதை எடுத்தாலும் அவர் ஒரு பாஜக முகம்தான். நீங்க தேசிய கட்சி 67ஓடு முடிஞ்சு போச்சு. அது காங்கிரஸ், பிஜேபி, பகுஜன் சமாஜ், எந்த கட்சி ஏதோ எப்போ முடிஞ்சு போச்சு. அண்ணா ஆணி அடிச்சு முடிச்சுட்டார் சுடுகாட்டில். அதற்கு பிறகு திராவிடம் தான். 2010ஓடு திராவிடம் முடிஞ்சு போச்சு. சீமா என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? நாம் தமிழர். அது திராவிடமே இல்லை. விஜய் ஆரம்பிச்சார் 2024. என்ன பேரு? தமிழக வெற்றி கழகம். அதில் திராவிடமே இல்லை. அப்போ திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் 26 மே 5ஓட திராவிடமே அழிஞ்சு போச்சு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு போச்சு. இப்போ தமிழ் தேசிய அரசியல் தான் இங்கே அரசியல். திராவிடம் இல்லை, தேசியம் இல்லை. இவர் தேசியத்தை ஆரம்பிச்சாருன்னா அண்ணாமலை பார்த்தா பாஜக முகம் தானே. தமிழ் தேசிய சுட்டு போட்டாலும் வராது. பாஜகவில் பாஜக போர்வையை போர்த்தி கொண்டு, காவி போர்த்தியை போர்த்தி கொண்டு இவர் எதை சொல்ல போறார்? தமிழ் தேசியம் சொல்லுவாரா? ஏற்றுக்குவானா? வாய்ப்பே இல்லை. ஒரு கட்சி தாவக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 கட்டிங் கிடைக்கும், கவர் கிடைக்கும். திமுக செய்யவே மாட்டான். ஏன்னா திமுக திருடி வச்சிருக்கிறது பூரா தாவேக்காவுக்கு நோண்டி எடுத்தான்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிடும். அதிமுக பேசவே பேசாது. அப்போது இந்த பிளாட்ஃபார்ம் காலி. விஜயை மிரட்டக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் காலி. சீமா பேசுவாரா? பேச மாட்டார். பேசாமல் நம்ப மாட்டான். வைகோ பேச நம்ப மாட்டான். திரும்ப பேச நம்ப மாட்டான். திரும்ப பேசவே மாட்டார். விஜய் எதிர்த்து. அப்போ திமுகவை எதிர்த்து இப்படி வலுவாக எதிர்த்தார். திமுக எதை செஞ்சாலும் எதிர்த்தார் 5 வருஷம் இல்லையா? அதே போல இப்போ தாவேக்காவை எதிர்ப்பதற்கு தயார் அண்ணாமலை. எந்த பேர்ல? தமிழக ஜனதா கட்சிங்கிற பேர்ல. இல்லைன்னா கரப்பாம்பூச்சி கட்சின்னு ஆரம்பிக்கலாம். தமிழக கரப்பாம்பூச்சி பாரதிய ஜனதான்னு ஆரம்பிக்கலாம். டெல்லியில் பாரதிய ஜனதா 2 கோடி, கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி காக்ரோச் தமிழ் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிக்கலாம். எல்லாம் கரப்பாம்பூச்சி தான். இந்த அரசியல சீமா தமிழ் தேசிய அரசியல எடுபடலை. இப்போ இவர் தமிழ் தேசிய அரசியல் செய்ய மாட்டார். அவருக்கு மூளையில் இருக்கிறது பூரா என்ன? தேசிய அரசியல் தான். தேசிய அரசியல் இங்கே காலாவதியாகி 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதே போல விஜய் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கிறாரு. பிரதமர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலரையும் சந்திக்க இருக்கிறதாக தகவல் செய்திகள் வருது. விஜயுடைய டெல்லி பயணம் எதற்காக? அதாவது டெல்லியில் 69 நாட்டினுடைய தலைவர்கள் கூட போகிறாங்க. அது ஒரு பெரிய இந்தியா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் ஆக்கணும். ஐரோப்பாவை விட இந்தியா தான் லேபர் சீப். அதாவது 5M. ஒன்று மணி, மூமெண்ட்டு, மேன் பவர், மெட்டீரியல். 5M. எந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் உலகம் முழுக்க இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கான அத்தனை வசதிகளும் உள்ள ஒரே நாடு இந்தியா தான். ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா,
ஆப்பிரிக்கா, இத்தனை நாடுகள்லையும் 30,000 இங்கே வேலை செய்வான். ஐரோப்பாவில் அதே 3 லட்ச ரூபா கொடுக்கணும். கொரியாவில் 3 லட்ச ரூபா செய்கிறவங்க 30,000 செய்கிறான். மேன் பவர் ரொம்ப சீப், மெட்டீரியல் ரொம்ப சீப். இங்கே தான் மெட்டீரியல் மூவ்மெண்ட். உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். கப்பல் இருக்குது, ரோடு இருக்குது. அப்போ இத்தனை வசதிகளும் உள்ள இந்த மாநாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் அழைக்கப்படவில்லை. பாஜகவை சேர்ந்த மாநில முதல்வர்கள் தான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு தான் அவர் போகிறாரு. போனால் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தால் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பிரதமரையும் சோனியாவையும் சந்திப்பதற்கு முயற்சி செய்கிறார். இது எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும்னு தெரியல. சரிங்க. இப்போ அதே போல் நேற்றைய நம்ம வந்து அருண் பற்றி பேசியிருந்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்போ அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாருன்னு. ஆனால் சமூக வலைதளங்களில் சவுக்கு சங்கர்லாம் மீண்டும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் சில பேர் வந்து ஐயோ அருண் மறுபடியும் வந்துட்டாரா, நம்ம மறுபடியும் உள்ள சிறைக்கு போயிடுவோங்கிற நிலைமையில வாராகி போன்ற சில பேரை பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ என்ன சார் நடக்குது அருண் விஷயத்தில்? அதாவது அருண் ஐபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் விஜய்க்கு ஒரு ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குழு ஒன்று இருக்கு. அது நம்ம பேரை சொல்ல வேண்டாம், தேவைப்படும்போது சொல்லுவோம். இவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஆலோசகர்கள். அருண்ராஜுக்கு நம்ம பேசியிருக்கோம். அருண்ராஜுக்கு அண்ணா நகர்ல அவர்கள்லாம் இன்னைக்கும் ஆலோசனை சொல்றாங்க. அவங்க இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சரியான அதிகாரி அருண் தான், நீங்க அவர் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே விஜய் செஞ்சிருக்கார். எந்த அரசியல் இருந்தாலும் தன்னுடைய கடமை செய்யக்கூடியவர் அருண் ஐபிஎஸ். இப்போ சவுக்கு அவரை குற்றவாளியை சந்தித்தார், அக்யூஸ்டை சந்தித்தார்னு நீங்கள் சவுக்கு முதல்ல நல்லவனான்னு பாருங்கள். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஜாமீன் எடுக்கிறதுக்கு போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி போனால் ஜாமீன் கொடுப்பானா? யார் போகணும்? குற்றமற்றவன் நிரபராதி போகணும். அப்போ தான் நீங்கள் யாரை ஜாமீன் கையில் போய் கூப்பிட்டு வரலாம். நீயே தேடப்படுற அக்யூஸ்ட்டு உடனே நம்பி ஒரு அனுப்புவானா போலீஸ் ஸ்டேஷனில்? அப்போ குற்றவாளியே சவுக்கு தான். சவுக்கு இப்போ யாரோட இருக்காரு தெரியுமா? வேலுமணிட்டு கூட இருக்காரு. வேலுமணி மாபெரும் பல 1000 லட்சம் கோடியை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1.5 லட்சம் கோடி வந்தது. அது எங்க? அது திமுக அரசாங்கத்தில் தேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க. திமுக நேரு அவரும் பார்ட்னர், நேருவும் வேலுமணியும் பார்ட்னர். இவர் முன்னாள் உள்ளாட்சி, அவர் அண்ணாள் உள்ளாட்சி, இந்நாள் உள்ளாட்சி, முன்னாள் உள்ளாட்சி. அதே அதிகாரி சொல்லி கொடுக்குறான். ஸ்டாலின் வாங்கிட்டு தான் இருக்காரு, துர்கா வாங்கிட்டு தான் இருக்கு. இதை எந்த நடவடிக்கை எடுக்கல. யார் மேல? வேலுமணி மேல, நேரு மேல. 2 பேருமே ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கொள்ளைக்காரர்களுக்கு பினாமி தான் யாரு? நம்ம சவுக்கு. நேர ஜெயிலுக்கு வந்தோம். ஏன்னா திமுக ஆட்சியில தேனியில கைது பண்ணுகிற பொழுது 50 வக்கீல் கோயம்புத்தூர் கூட்டிட்டாங்க தெரியுமா? ஆமா. சவுக்கு வரும்போது என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகிருன்னு 3 கார் அனுப்பிச்சார் வேலுமணி. 3 இன்னோவா கார் பின்தொடர்ந்து சவுக்கை பாதுகாப்பதற்கு. ஏன்? வேலுமணியை பாதுகாப்பதே சவுக்கு தான். வேலுமணி ஊழல், லஞ்சம் எல்லாம் இந்த தேவிதார் ஐஏஎஸ் 1.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு திமுகவுக்கு எல்லா ஃபைலையும் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அறப்போரிக்கை ஜெயராம வேலுமணி மீது 250 கேஸுக்கு மேல் இருக்கு. வேலையே செய்யல. எங்க திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை யார் மேல பாயல? வேலுமணி மேல பாயவே இல்லை. இப்ப பாயும். இப்போ யார் சரியாக செய்தாலும் மக்கள் காசை கொள்ளையடித்தாலும் நம்ம எதிர்ப்போம். மக்கள் காசு கொள்ளையடித்ததை விசாரணை செய்தால் ஆதரிப்பா தான். நமக்கு தனிப்பட்ட முறையில் யார் மேலே விருப்போ இல்லை, எதுவுமே கிடையாது. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்தும் நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.